எஃப்டி பாலிடிக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட தமிழர் சேனை கட்சியின் தலைவர் எடிமலை ராமச்சந்திரன் சார் இருக்காரு. அவரை வெல்கம் பண்ணிடுவோம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நலமாக. சார், 2026 தேர்தலில் தான் வெற்றி பெற்றுட்டா இந்த மாதிரியான திட்டங்கள்லாம் மக்களுக்கு வந்துட்டு அமல்படுத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து நிறைய திட்டங்கள் சொல்லியிருந்தாரு. அதில் நிறைய விஷயங்கள் பற்றி நம்ம பேசியிருந்தோம். அதில் குறிப்பாக இன்னைக்கு சில திட்டங்கள் பற்றி பேசலான்றதுக்காக தான் இந்த ஒரு நேர்காணல். அதில் ஃபஸ்ட்டு திட்டமாக வந்துட்டு இந்தியாவில் வாழ்கிற இலங்கை தமிழர்களுக்கு வந்துட்டு இரட்டை குடியுரிமை வந்து வாங்கி கொடுக்கறதுக்காக மத்திய அரசுக்கிட்ட நாங்கள் கோரிக்கை வைப்போம், அதை வந்துட்டு அமல்படுத்துறதுக்கான எல்லா வேலைகளும் நாங்கள் பார்ப்போம்னு சொல்லியிருக்காரு. இது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம், ரொம்பவே சென்சிட்டிவான ஒரு விஷயம். இதை எப்படி பார்க்குறீங்க சார்? இல்லை, அவர் தமிழர் என்பதை இந்த தேர்தல் அறிக்கை மூலம் தெள்ள தெளிவாக இதை சொல்லியிருக்காரு. சமீபத்தில் கூட ஒரு முகாமில், இலங்கை அகதிகள் முகாமில் ஒருவர் அடித்து படுகொலை செய்யப்பட்டார் என்பது இந்த ஆட்சியில் நடந்திருக்கு. இப்படிப்பட்ட அவலங்களை களைய வேண்டும் என்று சொன்னால் அயல் நாடுகளில் இருந்து இங்கு தஞ்சம் புகுந்திருக்கிற, குறிப்பாக இலங்கையில் இருந்து தஞ்சம் பெற்றிருக்கிற இலங்கை தமிழர்கள் அகதிகளாக வாழ்ந்து இருந்தாலும் அவர்களுக்கு சுயமரியாதையும் சுய அந்தஸ்தும் வழங்க வேண்டும் என்ற நோக்கில் இந்த மிகப்பெரிய அற்புதமான அறிவிப்பை மத்திய அரசிடம் பெற்று இந்த குடியுரிமையை வாங்கி கொடுப்பதற்கு முயற்சி செய்வோம் என்று அண்ணன் எடப்பாடியார் சொல்லியிருப்பது என்பது வரவேற்கத்தக்கது, பாராட்டத்தக்கது. சரி, அடுத்தது என்னன்னா, இப்போ கடந்த சில மாதங்களாக தெருநாய்க்களோட அராஜகம் அப்படின்றது ரொம்பவே அதிகமாக இருக்குது. பல குழந்தைகளை கடித்து பல குழந்தைகள் உயிரிழக்கிற அளவுக்கான சில ஆபத்தான விஷயங்கள்லாம் கூட நடந்திருக்கு. அவர் வந்து இதுக்கு தனி குழு அமைச்சு தெருநாய்களுக்கு வந்துட்டு வைத்தியம் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை இனப்பெருக்கம் அதிகமாகிறத தடுக்கிற முறைகளை வந்துட்டு நான் வந்து கையாண்டு அதை வந்துட்டு சரியான முறையில் கொண்டு போவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா நிறைய கேஸ் வந்துட்டு தெருநாய்களால் குழந்தைகள் பாதிக்கப்பட்டிருக்காங்கிறத நம்ம தொடர்ந்து பார்த்துட்டே இருந்தோம். இந்த ஒரு விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க சார்? இல்லை, உண்மையிலேயே இந்த நடந்த இந்த உருட்டு மாடல் ஆட்சியில் தெருநாய்களுக்கு கருத்தடை அறுவை சிகிச்சை செய்கிறோம் என்று சொல்லி பல கோடிகளை ஒதுக்கீடு செய்து கூட இந்த உண்மையிலேயே திருநாய்களுடைய அந்த இனப்பெருக்கத்தை கட்டுப்படுத்த தவறி இருக்கிறது இந்த திராவிட மாடல் அரசு. அதை கணக்கில் கொண்டு இந்த தெருநாய்களுடைய இனப்பெருக்கம் அதிகமாக பெருகி கொண்டு சாலையில் போகிற வாகனங்களை துரத்துகிற நிலையில் இன்றைக்கு தெருநாய்களுடைய அட்டுழியமாக இன்றைக்கு இருக்குது. அதனால் கடிப்பட்டவர்கள் பல பேர் வந்து இறந்திருக்கிறார்கள். இது மிகப்பெரிய பேசும் பொருளாக பல தொலைக்காட்சிகளில் தெருநாய்களால் ஏற்படுகின்ற ஆபத்துக்களை பல தொலைக்காட்சி விவாதங்களில் கூட நடத்தியிருக்கிறது. அதை கருத்தில் கொண்டு இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தேர்தல் அறிக்கையில் தெருநாய்களை கட்டுப்படுத்துகிற விதமாகவும் அதற்கு ஒரு மனிதாபிமான அடிப்படையில் தெருநாய்களை பாதுகாக்கிற வேலை கூட இந்த தேர்தல் அறிக்கை சொல்லியிருக்கிறது. உண்மையிலே மிக்க மகிழ்ச்சி அந்த தேர்தல் அறிக்கை. சார், விவசாயிகளுக்கு வந்துட்டு நிறைய பிரச்சனைகள். இப்போது கடைசி வருஷம் கூட நிறைய நெல் வந்துட்டு வேஸ்ட் ஆனதை நம்ம பார்த்துருந்தோம். ஸோ நெல் உற்பத்தியை வந்துட்டு மனசில் கொண்டு நெல் உற்பத்தி பண்ணுற விவசாயிகளுக்காக மாதம் வந்துட்டு 3500 4000 வரைக்கும் வந்து கொடுக்கப்படும் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு. அண்ட் ரொம்பவே கஷ்ட நிலையில் இருந்து விவசாயம் பண்ணுற விவசாயிகள் வந்துட்டு உரம் வாங்குறதுக்காக இருக்கட்டும், இல்லை அந்த நெல் விதைகள் வாங்குறதுக்காக இருக்கட்டும், அதுக்காக ஹெக்டாருக்கு வந்துட்டு 13,000 14,000 வரைக்கும் கொடுக்கப்படும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமும் சொல்லியிருந்தாரு. இப்போ இருக்க சூழ்நிலையில் விவசாயம்ன்றது ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ விவசாயத்துக்கு இந்த மாதிரியான நல்ல திட்டங்கள் கொண்டு வரது எப்படி பார்க்குறீங்க சார்? இல்லை, புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார் வந்து இயற்கையாகவே தமிழராக இருந்தாலும் தொழில் ரீதியாக அவர் விவசாய குடும்பத்தில் வந்ததனுடைய அடிப்படையில் இந்த கடந்த ஆட்சியில், இந்த திமுக ஆட்சியில் விவசாயிகள் பட்ட இன்னல்களை பல இடங்களில் பருவ மழையினால் நெல் கதிர்கள் முழுகின்ற நேரத்தில் கூட உரிய இழப்பீடும் காப்பீடும் இந்த திமுக அரசு வழங்காமல் நின்றது. அது மட்டுமல்ல, ஏழை எளிய விவசாயிகள் விளைவித்த நெல்மணிகளை முறையாக
அது விற்பனை கூடங்களுக்கு எடுத்து வந்த பிறகு கூட அதை முறைப்படுத்த முடியாமல் திமுக அரசு இந்த விவசாயிகளை திட்டமிட்டே பழி வாங்கியது. அதனால் நெல்மணிகள் மூட்டையிலேயே, அறுவடை செய்த மூட்டையிலேயே மழை காலத்தில் முளைக்கிற ஒரு அவல நிலை இன்றைக்கு ஏற்பட்டத்தின் மூலமாக விவசாயிகள் எண்ணற்ற துயர்களை இன்றைக்கு அவர்கள் அனுபவிக்கிறார் என்பதற்காக, விவசாயினுடைய ஏழ்மை நிலையை போக்க வேண்டும் என்பதற்காகவும் இந்த அற்புதமான அறிவிப்பை புரட்சித் தமிழர் அண்ணன் எடப்பாடியார் தெரிவித்திருக்கிறார். அவர்களுக்கு உண்டான அந்த பணம் நிச்சயமாக அவர்களுக்கு கிடைக்கும். விவசாயிகள் நலன் பெறுவார்கள். சார், தமிழ்நாட்டில் கடந்த சில ஆண்டுகளாக ரொம்ப பெரிய பிரச்சனையாக இருக்குன்னா அது வந்துட்டு பெண்கள் பாதுகாப்பு தான். தினம் வந்து ஒரு நியூஸ் 2 நியூஸ் அப்படின்னு சொல்லிட்டு பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் நடந்துட்டு இருக்குன்றதை நம்ம பார்த்துட்ருக்கோம். அவர் சொன்ன திட்டங்களில் இந்த ஒரு திட்டம் அப்படின்றது பெண்கள் பாதுகாப்புக்கு 100% உறுதி அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் தன்னோட ஊரை விட்டு வெளியூருக்கு வந்து வேலை பார்க்குற பெண்களுக்காக ஏற்கனவே இருக்க அம்மா ஹாஸ்டல் திட்டத்தை வந்துட்டு இன்னுமே விரிவுபடுத்தி இன்னுமே பெண்களுக்கு பாதுகாப்பை ஏற்படுத்துகிற வகையில் அந்த திட்டங்கள் எல்லாத்தையுமே செயல்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அண்ட் போதை புழக்கத்தை வந்துட்டு எந்த அளவுக்கு கம்மி பண்ண முடியுமோ அவ்வளோ கம்மி பண்ணுறதுக்கு தனி குழுக்கள் அமைத்து அதுக்கான செயல்பாடுகளை வந்துட்டு செயல்படுத்துவேன்ற விஷயத்த சொல்லியிருக்காரு. இதை பற்றி உங்களோட கருத்து சார்? இல்லை, போதைப் பொருளை கட்டுப்படுத்துவதில் அந்த அதிகாரத்தை முதல்வருடைய நேர்பார்வையிலே அது செயல்படும் என்று சொல்வது என்பது உண்மையிலேயே பாராட்ட வேண்டும். பெண்களுடைய நலனில் அதுவும் இங்கே இந்த கடந்த ஆட்சியில் ஏகப்பட்ட கூட்டு பாலியல் வன்புணர்வுகள் அதிகமாக ஆகியிருக்கிறது. நாம் பலமுறை பேசியிருக்கிறோம். இந்த ஆட்சியில் பெண்களுக்கு உண்மையிலேயே பாதுகாப்பற்ற சூழல் நிலை வரும் இந்த நேரத்தில் பாதுகாக்கிற விதமாக புரட்சித் தலைவி அம்மா இருந்தால் என்ன மனநிலையில் திட்டங்களை அறிவித்திருப்பாரோ அதே நோக்கில் புரட்சித் தமிழர் அண்ணன் எடப்பாடியார் பெண்களை பாதுகாக்கிற ஒரு அண்ணனாக, தந்தையாக அவர் இருக்கிறார் என்பதை இந்த திட்டம் நமக்கு வெளிப்படையாக அறிவிக்கிறது. மது கடைகளை எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் மது விற்பனையை வந்துட்டு தடுத்து மொத்தமாக தமிழ்நாட்டில் மது கடைகளே இல்லாத ஒரு தமிழகமாக, குடியே இல்லாத ஒரு தமிழகமாக மாற்றுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுவுமே நிறைய குடும்பங்களுக்கு தேவையான ஒரு விஷயமா இருக்குது. இதை எப்படி பார்க்குறீங்க சார்? இதை செயல்படுத்த முடியுமா? கடந்த ஆட்சியில் திமுக தலைவர் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கின்ற பொழுது நாங்கள் ஆட்சிக்கு பொறுப்பேற்றால் முதல் கையெழுத்து மது விலக்கு என்று பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்த திமுக இருந்தது. 5 ஆண்டுகளில் மதுக்கடைகளை, குறிப்பாக இளம் விதவைகள் பெருகி கொண்டிருக்கிறது என்று பேசிய திமுகவினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி போன்றவர்களெல்லாம் வாக்குறுதி கொடுத்திருந்தாலும் கூட அந்த வாக்குறுதி ஒருபோதும் இந்த ஆட்சியில் நடத்தப்படவில்லை. அதை மனதில் கொண்டு இந்த மக்கள் பாதிக்கப்படுவதற்கும், ஏழையாக மாறிப்போவதற்கும், உடல் பிணிகள் உருவாவதற்கும், இன்றைக்கு கருத்தரிப்பு மையங்கள் அதிகமாக உருவாவதற்கும் காரணம் மதுதான். அதனால் அந்த மதுவை படிப்படியாக தமிழகத்தில் விலக்குவேன் என்ற அற்புதமான திட்டத்தை புரட்சித் தமிழர் அறிவித்திருக்கிறார். சார், மது விலக்கு ஒழிப்போம்னு எப்படி டிஎம்கே ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி சொன்னாங்களோ அதே மாதிரி அவங்க சொன்ன ஒரு பெரிய விஷயம் அப்படின்னா நீட்டை ஒழிப்பேன் அப்படின்ற ஒரு இதுதான். இப்போ வரைக்கும் நீட்டை ஒழிப்பாங்களான்னு பார்த்துட்டு இருக்கோம். ஆனால் ஒழிக்கிறதை தாண்டி அதனால் உயிரிழப்புகள் தான் அதிகமாக இருக்குது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்போது அரசு பள்ளியில் பயின்று மருத்துவம் படிக்கணும்னு ஆசைப்படுற குழந்தைகளுக்கு வந்துட்டு இடஒதுக்கீடு 7.5 இருக்கிறத 10% மாற்றி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு திட்டத்தை செயல்படுத்த முடியுமா சார்? செயல்படுத்துவாங்களா? இல்லை, நீட் என்பது மத்திய அரசுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது என்பது கூட திமுகவினுடைய கட்சியில் இருப்பவருக்கோ, முதலமைச்சருக்கோ, துணை முதல்வருக்கோ தெரியாது போனது. எப்படி நீட்டை தன்னுடைய ஆட்சியால் நீக்க முடியுமா என்பது கூட தெரியாமல், விவரம் தெரியாத குழந்தைகள் போல் இருந்தார்கள். அதனால் கடந்த புரட்சித் தமிழர் அண்ணன் எடப்பாடியார் ஆட்சியில்தான் ஏழை எளிய அரசு பள்ளியில் படிக்கிற மாணவர்கள் மருத்துவம் பயில வேண்டும் என்பதற்காக 7.5% ஒதுக்கீடு தந்து கிட்டத்தட்ட 3000க்கும் மேற்பட்ட ஏழை எளிய நடுத்தர குடும்பத்தில் இருக்கிற
குழந்தைகள் எல்லாம், அரசு பள்ளியில் படித்த குழந்தைகள் எல்லாம் இன்றைக்கு மருத்துவம் படித்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அது புரட்சி தமிழரின் 7.5 ஒதுக்கீடு. அதை மேம்படுத்தி மேலும் தமிழ்நாட்டுக்கு இந்த திமுக ஆட்சியினால் மதுவினாலும் போதைப் பொருட்களாலும் பல வியாதிஸ்தர்களாக பிணியுள்ள மாநிலமாக மாற்றியிருக்கிற இந்த தமிழகத்திலிருந்து தமிழக மக்களை காக்க வேண்டுமென்றால் பெரும்பான்மையாக மருத்துவர்கள் உருவாக வேண்டும் என்பதற்காகத்தான் இன்றைக்கு 10% ஒதுக்கீடு செய்து ஏழை எளிய மாணவர்களுக்கு மருத்துவ கனவை நனவாக்குற திட்டமாக புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார் அறிவித்திருக்கிறார். சரி, இந்த மாதிரி நிறைய திட்டங்கள் வந்து அவர் அறிவிச்சிருக்காரு. பல திட்டங்கள் நடக்குமான்ற வகையில் இருந்தாலும் நல்ல எல்லா இருக்குது மக்களுக்கு. ஒருவேளை 2026 தேர்தலில் எடப்பாடி அவர்கள் வந்து வெற்றி பெற்று வராங்க, இந்த திட்டங்கள்லாம் வருதுன்னா மக்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்குன்றது தான் எல்லாரோட கருத்தாக இருக்குது. அது மட்டுமல்ல, அது 1967 புரட்சி தமிழர் அண்ணன் ஆட்சியில் இருந்திருந்தால், முதல்வராக இருந்திருந்தால், கூவம் நதியில் கலக்கிற சாக்கடை நீரை தடுத்து அது நன்னீர் பயணிக்கிற ஒரு ஆறாக மாற்றியிருப்பார். அதுபோல நடந்தால் காவேரி என்கின்ற ஒரு திட்டத்தை சொல்லி அந்த திட்டத்தில் கழிவு நீர் கலக்காமல் நல்ல நீர், அந்த காவேரி நீர் வர வேண்டும் என்பதற்காக தனியாக ஒரு திட்டத்தை அண்ணன் எடப்பாடியார் அறிவித்திருக்கிறார். மேலும் ஏழை எளிய விவசாயிகள் நலம் பெற வேண்டும் என்பதற்காக அது நதியிலே வருகின்ற வண்டல் மண்ணை எடுத்து விவசாயத்துக்கு பயன்படுத்தி கொள்ளவும், மண்பாண்டம் செய்கிற தொழிலாளர்களுக்கு அந்த மண்ணை எடுத்து பயன்படுத்துகிற உரிமையை வழங்கப்படும் என்று பல திட்டங்களை அவர் சொல்லியிருக்கிறார். உண்மையிலேயே அவருடைய திட்டங்கள் நடப்பதற்கு சாத்தியமான திட்டங்கள். அண்ணன் ஆட்சி அமைத்தால், 26 புரட்சி தமிழர் அண்ணன் ஆட்சி அமைத்தால் நிச்சயமாக எல்லா திட்டங்களும் நிறைவேறும் என்பதை இந்த தருணத்தில் சொல்லிக்கொள்கிறேன். நிறைய தகவல் சொல்லியிருக்கீங்க, ரொம்ப நன்றி சார்.